Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு. அதுல blank-ஆன காலம்ஸ் நிறைய இருக்குன்னா அந்த blank-ஆன காலம்ஸை மட்டும் எப்படி delete பண்ணலாம்ங்கறத பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்க கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all, ஒரு data setல multiple blank-ஆன columns இருக்குன்ற பட்சத்துல control key hold பண்ணி அதை select பண்ணிட்டு just நம்ம right click பண்ணி delete கொடுத்து இந்த blank-ஆன columns-ஐ delete பண்ண முடியும். even selectionல இருக்கும்போது control minusங்கிற shortcut key யூஸ் பண்ணியும் இதை நாம செய்ய முடியும். இல்ல home tabலே நமக்கு cells-ஓட groupல delete-ஓட drop downல பார்த்தோம்னா delete sheet columns-ங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நாம இந்த வேலையை செஞ்சுக்கலாம். பட் இதுல என்ன சிக்கல்னா ஒரு பெரிய டேட்டா செட் இருக்கு, அந்த டேட்டா செட்ல எந்த இடத்துல blank-ஆன காலம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியல, இல்ல நிறைய blank-ஆன காலம்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அதை குறிப்பா உட்காந்து மேனுவலா உட்காந்து நாம delete பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ பேசிக்கா ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் G கொடுத்து go to ஆப்ஷனை நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா, செலக்ட் blanks அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஓகே கொடுத்த கையோட இந்த டேட்டா செட்ல இருக்கக்கூடிய எல்லா blank-ஆன செல்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா செலக்ட் ஆயிருக்கும். நீங்க வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, blank-ஆன காலம்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்குன்னு நான் சொல்லல, blank-ஆன செல்ஸ். go to ஸ்பெஷல்ல இருக்கக்கூடிய செலக்ட் blank ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது நாம செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த டேட்டா செட்ல எங்கெல்லாம் blank-ஆன செல் காமனா இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும். பட் நம்மளுடைய இந்த டேட்டா செட்ல மற்ற காலம்ல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் blank-ஆன செல்ஸ் இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் உங்க டேட்டா இருக்குன்னும் போது ரொம்ப சிம்பிள், நீங்க இந்த பேசிக்கான ஆப்ஷனை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நீங்க எம்டியான காலம்ஸை நீங்க delete பண்ணாலும் சரி, இல்ல ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய டெலீட்டோட drop down-ஐ யூஸ் பண்ணியும் நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி blank-ஆன காலம்ஸை பர்ஃபெக்டா நீங்க delete பண்ணிடலாம். பட் எல்லா டேட்டா செட்டும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை கவனிச்சு பாருங்க. சேம் கண்ட்ரோல் G go to எடுத்துக்கலாம், ஸ்பெஷலுக்குள்ள போய் செலக்ட் blank கொடுத்து நம்ம ஓகே கொடுத்தோம்னா blank-ஆன காலம்ஸும் மற்ற காலம்ல இருக்கக்கூடிய blank-ஆன செல்ஸும் சேர்ந்தே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ஆகுது. இந்த சூழ்நிலையில நாம கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து என்டையர் காலமை நாம delete பண்ணும்போது blank-ஆன காலம்ஸ் மட்டும் இல்லை, ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய மற்ற காலமும் சேர்ந்தே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு delete ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட்ல நாம ஹெல்பர் ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸா blank-ஆன ரோஸை எப்படி delete பண்ணலான்னு ஒரு டுட்டோரியல் பார்த்துருந்தோம். அதுல ஹெல்பர் காலம் பார்த்துருந்தோம். பிகாஸ் ரோவை மட்டும்தான் delete பண்ண போறோங்கிறதுனால ஹெல்பர் காலம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி நம்ம blank-ஆன காலம்ஸை நம்ம delete பண்றதுனால ஹெல்பர் ரோவை நாம கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், டாப்ல இருக்கக்கூடிய அந்த ரோ ஒரு நியூ ரோவை நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்து ஒரு நியூ ரோ அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், வேல்யூ 1 வேல்யூ 2. ஜஸ்ட் நம்ம இந்த காலமோட என்டையர் ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காததுக்கான மெயின் ரீசன் நடுவில் அங்கங்கே செல் பார்த்தீங்கன்னா blank-ஆ இருக்குது. அப்போ அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் ரேஞ்ச் அதோட பிரேக் ஆகி நிற்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணியோ இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா எம்ப்ளாயி நேம்ங்கிற இந்த ஃபர்ஸ்ட் காலமில் 60 வேல்யூஸ் இருக்குது. இது அப்படியே நம்ம ஃபில் பண்ணும் போது எல்லா காலம்ஸ்லையும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் 60, செகண்ட் காலமில் 0. காரணம் என்னென்னா அது எம்டியான காலம். அண்ட் தேர்ட் காலமில் பார்த்தோம்னா நமக்கு 58, ஃபோர்த் காலமில் 57. ஸோ அப்போ நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு வேல்யூமே இல்லாமல் 0ன்னு இருக்கிற இந்த காலம்ஸை மட்டும்தான் நாம் என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு ஹியூஜான டேட்டா செட் இருக்குது, அதில் எவ்வளவோ காலம்ஸ் எம்டியாக இருக்குது அப்படின்னும் போது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாம் இந்த வேல்யூவை கெட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக ஃபைண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நாம் இந்த செல்ஸை மட்டும் இந்த வேல்யூஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி blank-ஆன காலம்ஸை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்.
ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து அந்த என்டையர் ரேஞ்சை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்ட்ரோல் F கொடுத்து நம்ம ஃபைண்டை லான்ச் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபைண்ட் வாட், எதை கண்டுபிடிக்கணும்? 0ங்கிற வேல்யூவை மட்டும்தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஷீட்டுக்குள்ளே தான் அண்ட் ரோ வைஸ் தான் நமக்கு சர்ச் பண்ணணும். பட் ஃபார்முலாஸில் லுக்கின் பண்ணக்கூடாது, வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா லுக்கின் பண்ணணும். நல்லா கவனிங்க, இப்போது 0ங்கிற வேல்யூவை தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஆல்னு கொடுக்கும் போது வெறும் 0 மட்டும் அங்கே வராது, 0ன்னு இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து வரும். அப்படி பார்த்தோம்னா இங்கே 16 ஒரு ரிசல்ட் இருக்குது அண்ட் எஃபோட காலமில் 60, G 60, H 60 எல்லாமே இருக்குது. அப்போ அது எல்லாமே 0க்குள்ளே வந்துடுது. 0ங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை இல்லையா? ஸோ அப்போது நாம் ஃபைண்ட் வாட் டயலாக் பாக்ஸில் என்ன கண்டென்ட்டை என்ட்ரு பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ அப்போது மேட்ச் என்டையர் செல் கண்டென்ட்டுங்கிறத கொடுத்து ஃபைண்ட் ஆல் கொடுக்கலாம். இப்போ நமக்கு வெறும் 0 இருக்கக்கூடிய அந்த 3 செல்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபவுண்ட். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து என்டையர் காலமையும் நாம் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்படி நாம் செய்கிறதுனால வெறுமனே பிளாங்கான செல்ஸ் இருந்துச்சு பாருங்கள், அது அந்த காலம்ஸ்லாம் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஹெல்ப்பர் ரோ தேவையில்லை, அந்த ரோவையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நாம் இதை delete பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.